ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 95 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதுல 94 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது எல்லாமே உங்களுக்கு மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் பிவைக்யூ சீரிஸ்லயும் உங்களுக்கு 94 கிளாஸஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 15 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்டத்திலிருந்து 140 டிகிரி மையக்கோணம் கொண்ட ஒரு வட்டக்கோண பகுதியை ஒரு மாணவன் வெட்டி எடுத்து அதன் ஆரங்களை ஒன்றிணைத்து ஒரு கூம்பாக்கினால் கிடைக்கும் கூம்பின் வளைபரப்பு என்ன? சோ இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க? ஒரு வட்டம். ஓகேங்களா? சோ அந்த வட்டத்தோட ஆரம் பாத்தீங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வட்டத்துல இருந்து 140 டிகிரி. ஓகேவா? சோ 140 டிகிரி எந்த இடத்துல வரும்? இது வந்து 90 டிகிரி, இது 135, 140 அப்படிங்கிறது இந்த ரேஞ்சுக்கு வரும் இல்லையா? சோ அப்ப இந்த ஆங்கிள் அப்படிங்கிறது 140 டிகிரி. என்ன சொல்றாங்கன்னா, இந்த கோணம் இருக்கு இல்லையா, இந்த வட்டக்கோண பகுதி இருக்கு இல்லையா, இதை அப்படியே வெட்டி எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த எட்ஜையும் இந்த எட்ஜையும் அப்படியே சேர்த்து என்ன பண்றாங்க? ஒரு கூம்பா உருவாக்குறாங்களா? ஓகேவா? அந்த கூம்போட வளைபரப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ரொம்ப சிம்பிள். இந்த வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு என்னவோ அதுதான் இந்த கூம்பு இருக்கு இல்லையா, அதோட வளைபரப்பா இருக்கும். சோ வட்டக்கோண பகுதியோட பரப்பு என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். சோ வட்டக்கோண பகுதியோட பரப்பு மைய கோணம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சோ மைய கோணத்தை தீட்டா டிகிரி அப்படின்னு சொல்லலாம். சோ வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு மைய கோணம் கொடுத்திருந்தா தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்டு பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? சோ தீட்டாக்கு பதிலா 140 டிவைடட் பை 360 இன்டு பைக்கு பதிலா 22/7, ஆறுக்கு பதிலா 15 இன்டு 15. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். பாருங்க, 0க்கு 0 அடிச்சிடும். 7ஆல் அடிச்சா 2. அதுக்கப்புறம் பாருங்க, 2ஆல் அடிச்சீங்க அப்படின்னா இது 18, 3ஆல் அடிச்சா 6, இது 5, மறுபடியும் 3ஆல் அடிச்சா இது 2, இது 5, இது 2ஆல் அடிச்சா 11. ஸோ 11, 5, 5 பெருக்குனீங்க அப்படின்னா 275 கிடைக்கும். இதுதான் வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு. அதுதான் பாத்தீங்க அப்படின்னா கூம்பின் வளைபரப்புக்கு ஈக்குவல். ஸோ இதுக்கான ஆன்சர் 275 சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்கிறத ஒரு டயக்ராமா வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்ல வர இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிரும். அதை வச்சு அவங்க என்ன கேட்கிறாங்களோ அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி, 2 உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 5:3 எனவும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 3:5 எனவும் இருப்பின் அவற்றின் கன அளவுகளின் விகிதம். சோ ஆரங்கள் R1 R2 அப்படின்னு வச்சுக்கோங்க, 5:3. அதுக்கப்புறம் உயரங்கள் H1 H2 வச்சுக்கோங்க, 3:5. கன அளவுகளோட விகிதம் உருளையோட கன அளவு ஃபார்முலா பைஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த இடத்துல R1 H1 இருக்கிறதால இப்படி எழுதிக்கோங்க. இன்னொன்னோட விகிதம் பை R2 ஸ்கொயர் H2. ஸோ பை அடிஞ்சிடும். ஏன்னா காமனா இருக்கிறத நம்ம டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். R1 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் இன்டு 3, அடுத்து 3 ஸ்கொயர் இன்டு 5. ஓகேவா? ஸோ அப்ப இந்த ரெண்டையுமே பாத்தீங்கன்னா 3 இன்டு 5ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? 5 ஸ்கொயர் இன்டு 3 டிவைடட் பை 3 இன்டு 5, 3 ஸ்கொயர் இன்டு 5 டிவைடட் பை 3 இன்டு 5. ஸோ 3 அடிஞ்சிரும், 5 இங்க அடிஞ்சிரும், 5 மட்டும் இருக்கும். இந்த இடத்துல ஒரு 3 அடிஞ்சிரும், 5 அடிஞ்சிரும். ஸோ 3 மட்டும் இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் 5:3, ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி, இரு மிக எண்களின் பெருக்கற்பலன் 34,560. அதன் எல்சிஎம் ஆனது அதன் ஹெச்சிஎஃப், ஜிசிடி, ஹெச்சிஎஃப் எல்லாம் ஒண்ணுதான். ஜிசிடியின் 60 மடங்கு எனில் அதுக்கப்புறம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இது ரெண்டோட வித்தியாசம் கேட்கிறாங்க. ஓகேவா? சோ 2 நம்பர், அந்த 2 நம்பரை XY அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த 2 நம்பரோட பெருக்கற்பலன் அப்படிங்கிறது 34,560. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, எப்பயுமே 2 நம்பர் கொடுத்துட்டு அந்த 2 நம்பரோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்கன்னா அதோட பெருக்கற்பலன் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அதோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். ஜிசிடி அப்படின்னாலும் ஹெச்சிஎஃப் அப்படின்னாலும் ஒண்ணுதான். சோ அப்ப இந்த ஹெச்சிஎஃப் எல்சிஎம் ரெண்டோட பெருக்கற்பலன் என்னது? 34,560. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வைங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன், எல்சிஎம் அப்படிங்கிறது 60 இன்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஈக்குவேஷன் 2ன்னு வைங்க. 2 கொண்டு போய் ஃபர்ஸ்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 34,560 ஈக்குவல் டு எல்சிஎம்க்கு பதிலா 60 ஹெச்சிஎஃப் இன்டு ஹெச்சிஎஃப். ஓகேவா? சோ ஹெச்சிஎஃப் ஸ்கொயர் அப்படின்னு ஆயிரும். சோ அந்த 60 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா டிவைடட் பைல வரும். ஓகேவா?
இந்த 60ஆல இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 576ன்னு கிடைக்கும். இது 24 ஸ்கொயரோட ஆன்சர், விச் இஸ் ஈக்குவல் டு HCF ஸ்கொயர். ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். அப்ப HCF வேல்யூ 24. கேள்வி வித்தியாசம் கேக்குறாங்க. HCF 24 அப்படின்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. LCM என்ன கிடைக்கும்? 60 × 24 பெருக்குனீங்க அப்படின்னா 1440ன்னு கிடைக்கும். ஸோ வித்தியாசம் அப்படிங்கிறது பெருசுல இருந்து சின்னதை கழிக்கணும். ஸோ 1440 மைனஸ் 24 கழிச்சுங்க அப்படின்னா 1416 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே எல்சிஎம் அப்படிங்கிறது HCF ஓட மடங்காதான் இருக்கும். அவங்க இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டைப்ல எழுதிருங்க. அப்போ உங்களுக்கு எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்த கேள்வி, ஒரு எண்ணின் மதிப்புடன் 10% கூட்ட வேண்டும். அதனைத் தொடர்ந்து அந்த எண்ணின் மதிப்பிலிருந்து 10% குறைத்தால் கிடைக்கும் நிகர குறைவு சதவீதம். ஸோ நிகர, அதுக்கப்புறம் ஒற்றை, இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கூட்டணும்னு சொன்னாங்கன்னா பிளஸ், குறைக்கணும்னு சொன்னாங்கன்னா மைனஸ். ஓகேவா? ஸோ சதவீத மாற்றம் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஸோ சதவீதம் டாபிக்ல சதவீத மாற்றம் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா, கூட்டணும் அப்படின்னா +10, அடுத்து கழிக்கணும்னா -10. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பிளஸ் போட்டு இங்க இருக்க ரெண்டையும் அப்படியே மேல மல்டிப்ளைல போடுங்க, டிவைடட் பைல 100 போடுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது 0 -1ன்னு கிடைக்கும். இது ஹோலா பர்சன்டேஜ். அப்ப -1%. குறைவு சதவீதம்னு அவங்களே கேட்டிருக்காங்க. ஸோ மைனஸ்ல வந்துச்சுன்னா குறைவு அப்படின்னு அர்த்தம். ஸோ 1% அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் இந்த இடத்துல ஆன்சர் கிடைக்குது இல்லையா? பிளஸ்ல கிடைச்சா அதிகம், மைனஸ்ல கிடைச்சா குறைவு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1% அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்து, ஒரு குறிப்பிட்ட தொகையானது 8% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் 20,160 ஆகிறது. அசலை காண்க. ஸோ இந்த இடத்துல கூட்டு வட்டி வீதம் அப்படின்னு கொடுக்கல. கரெக்டா? ஸோ அப்ப தனி வட்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா R 8%, N 5 ஆண்டுகள், இந்த அமௌண்டா ஆகிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா முழு தொகை அப்படின்னு அர்த்தம். ஸோ அசலை கண்டுபிடிக்கணும். அசல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? முழு தொகையில இருந்து தனி வட்டியை கழிச்சிங்க அப்படின்னா அதுதான் அசல். முழு தொகை அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த அசல், அந்த தனி வட்டி இருக்கு இல்லையா? சரி, முழு தொகை ஈக்குவல் டு P + I எழுதலாம். கரெக்டா? ஒரே நிமிஷம். இந்த இடத்துல முழு தொகை ஈக்குவல் டு P + I. P அப்படிங்கிறது அசல், அசல் கூட அந்த தனி வட்டியை கூட்டினீங்கன்னா கிடைச்சிடும். இந்த மாதிரி போடுங்க, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க, முழு தொகை வேல்யூ கொடுத்துட்டாங்க 20,160 ஈக்குவல் டு அசல் நமக்கு தெரியாது. I அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? PNR / 100ன்னு நம்ம தனி வட்டியில எழுதலாம். ஸோ இப்போ P நமக்கு தெரியாது அப்படிங்கிறதால NR மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. N 5, R 8 / 100ன்னு கிடைக்கும். இதை 4ஆல் அடிச்சீங்கன்னா 2, இதை 4ஆல் அடிச்சீங்கன்னா 25, 5ஆல் அடிச்சீங்கன்னா இது 5. அப்ப என்ன மட்டும் இருக்கும்? P + 2P / 5 அப்படின்னு இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா இதை பெருக்கி இது கூட கூட்டுவீங்களா? 7P / 5ன்னு கிடைக்கும். இந்த சைடு 20,160ன்னு இருக்கு. ஸோ P மட்டும் இந்த சைடு இருக்கட்டும். 20,160 இன்டூ இதை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா 5/7ன்னு தலைகீழா மாறும். 7ஆல் அடிச்சீங்க அப்படின்னா 2,880ன்னு கிடைக்கும். இதை பெருக்குனீங்க அப்படின்னா 14,400ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, 14,400 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம RN அதுக்கப்புறம் முழு தொகைன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அசல் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சுக்கலாம். எந்த இடத்துலயுமே கூட்டு வட்டி, அரையாண்டுக்கு ஒரு முறை, அதுக்கப்புறம் காலாண்டுக்கு ஒரு முறை, இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தனி வட்டி அப்படிங்கறத மாதிரி எடுத்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.